குவைத்தில் இப்போ தான் காலையில் 6:30 மணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மண் காற்று வலுவாக அடிக்குது. ஸோ குவைத்தே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்க முடியல, அந்தளவுக்கு வந்து மண் காற்று இருக்குது. வெயில் காலம் தான் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலம் வந்து அதை விட கொடுமையாக இருக்கும். காலையில் வந்து எந்திரிக்க முடியாது. ஸ்கூலுக்கு போகிறவங்கலாம் ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் எந்திரிச்சிடலாம், குளிர்காலத்தில் வந்து இழுத்து குத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு தான் இருக்க முடியும், எந்திரிக்க முடியாது. நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா குழந்தைங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடியாகி போகணும். ஒரு சில லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்கூலாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் 6, 6:30க்கு எந்திரிச்சு போவாங்க ஸ்கூலுக்கு. நம்மளாம் இந்த லாங்கில் போகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும். குளிர்காலத்தில் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முடியாத காரியம். நம்மளே எந்திரிக்க முடியாமல் 3 அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம். அப்போ குழந்தைங்களோடைய பாடெல்லாம் நினச்சி பாருங்கள், சொல்லவே வேண்டாம். இப்போ குவைத்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த குளிர்காலத்துலேயும் இந்தளவுக்கு மண் காற்று அடிக்குது. பார்த்திங்கன்னா ரோடே தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாகவே இருக்குது மண். இப்போ நான் ஒரு காரை காட்டுறேன் பாருங்கள், அந்த காரில் வந்து எந்தளவுக்கு மண் இருக்குது அப்படின்ட்டு. இது பாருங்கள், இது நீட்டாக கழுவி இருந்த காரு ஃபுல்லாகவே வந்து மண்ணால் மூடிடுச்சு. இதை பூரா இனி தேய்ச்சி எடுக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண் காற்று நிற்க போகிறதில்ல. இது கண்டினியூஸாக இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு அடிக்கும்னு தெரியல, ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து குவைத்தோட நிலைமை இன்றைய